குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஜாக் வாஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் அ பேம்பர்ட் கிட். அவனோட அப்பா பயங்கர ரிச். அதனால ஜாக் என்ன கேட்டாலுமே அவ அப்பா அம்மா வாங்கி கொடுப்பா. ஒரு நாளைக்கு ஜாக் அவ அப்பா கிட்ட போய் சொன்னா, அப்பா, நெக்ஸ்ட் மந்த் நான் கிராஜுவேட் ஆயிடுவேன். காலேஜ்லேயே நான் தான் டாப்பராக வரப்போகிறேன். என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கார் நீங்கள் எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கார் மாடல் அவள் அப்பா கிட்ட காமிச்சான். கிராஜுவேஷன் டே அன்னைக்கு அவள் அப்பா அவனை ஹக் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தா. ஜாக் உடனே கேட்டான், என்னப்பா, ஸ்போர்ட்ஸ் காரோட கீ குட்டியாக தானே இருக்கும், இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு. அவள் அப்பா சொன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாருடான்னு. அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணினோன்னா அப்படியே அவள் அப்பா கிட்ட திரும்பி கொடுத்துட்டு கத்த ஆரம்பிச்சான். என்னப்பா, நான் என்ன கேட்டேன், எனக்கு பைபிள் பே கொடுத்துருக்கேன்னு. அவள் அப்பா உடனே கேட்டா, எதுக்குடா இப்படி கத்துற, ஃபஸ்ட்டு பைபிளை ஓப்பன் பண்ணி பாருன்னு. ஆனால் ஜாக் எதுவுமே காதில் வாங்கலை. அவள் அப்பாவை திட்டிட்டும் அவன் சொன்னான், நான் வீட்டை விட்டு போகிறேன்னு கிளம்பிட்டான். அவள் அப்பா அம்மா அவனை கன்வின்ஸ் பண்ண பார்த்தா, ஆனால் பிரயோஜனமே இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து ஜாக் ஒரு ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன் ஆனால் அவனுக்கு நல்ல ஃபேமிலி அமைஞ்சுது. ஆனால் அவனோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. என்ன இருந்தாலுமே அப்பா கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது. இவ்வளோ வருஷம் ஆயிடுத்து, இன்னுமே அப்பா அம்மா கிட்ட நீ அப்பாலஜைஸ் பண்ணவே இல்லையே, சீக்கிரமாக பண்ணணும்னு. ஆனால் அந்த தாட்டை அவன் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு நாளைக்கு அவள் அப்பா பாஸ்ட் அவேன்னு அவனுக்கு நியூஸ் கிடைச்சிது. ஃபியூனரலுக்கு போனான். ரொம்ப அப்செட் ஆகிட்டான். அவள் அப்பாவோட திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறச்சேல அவரோட டேபிளில் அவள் அப்பா அவனுக்கு கொடுத்த பைபிளை பார்த்தான். அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி அவன் உடம்பு ஷிவர் ஆகிடுது. அண்ட் அவனுக்கு பழைய தாட்ஸ்லாம் வந்தது. அந்த பைபிளை ஓப்பன் பண்ணினா ஒரு கீ கீழே விழுந்தது. என்ன கீன்னு எடுத்து பார்த்தான், அவன் கேட்ட ஸ்போர்ட்ஸ் காரோட கீ. அவள் அப்பாவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று அப்படி அழுதான். ஐ எம் வெரி சாரிப்பா, லைஃப்பில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு. காட் அவனுக்கு கொடுத்த ப்ரைஸ்லெஸ் ட்ரெஷரை அவன் தொலைச்சிட்டான். அதனால அந்த மோமெண்ட்டில் அவன் கேட்ட சாரிக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுது. வெரி நைஸ் ஸ்டோரி. நம்மளோட லவ்ட் ஒன்ஸோட நிறையா சண்டை போடுவோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் சாரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேவையில்லாத ஈகோ அண்ட் ஆங்கருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம பிரேக் பண்ணியிருப்போம். என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், எஃபியில் ஒரு நாளைக்கு லாவண்யான்னு ஒருத்தி எனக்கு மெசேஜ் பண்ணினா, நான் உன்னோட ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னு. அதுக்கப்புறம் அவளோட பேச ஆரம்பித்தேன். அவளை மீட் பண்ணுறச்சில தான் தெரிஞ்சுது அவளுக்கு கேன்சர் இருந்தது, லாஸ்ட் ஸ்டேஜ்னு. ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் நான் எஃபியில் ஒரு போஸ்ட் போட்டேன் அவளுக்கு ப்ரே பண்ண சொல்லி. அது படித்தோன்னே மம்மி கேட்டா, என்னடி லாவண்யா போயிட்டாளான்னு. நான் சொன்னேன், இல்லையே, ஏன் இப்படி கேட்குறேன்னு. இல்லை, உன்னோட போஸ்ட்டை படித்தாக்க அப்படி தான் எனக்கு தோணித்துன்னு. கொஞ்ச நேரம் கழித்து லாவண்யா எனக்கு கால் பண்ணி கேட்டா, என்னடி நான் உயிரோட தானே இருக்கேன், இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன்னு. ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஐ எம் வெரி வெரி சாரி லாவன், நான் அந்த மாதிரி மீன் பண்ணலன்னு சொல்லி அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணிட்டேன். அவள் சொன்னா தட்ஸ் ஓகே அப்படின்னு. ஒரு ஃபியூ வீக்ஸ் கழித்து ஷீ பாஸ்ட் அவே. இந்த இன்சிடெண்ட் பற்றி நான் நினைக்கிறச்சேலாம் தாத்தாக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லுவேன். நல்ல வேலை தாத்தா, அவகிட்ட என்னை அப்பாலஜைஸ் பண்ண வச்சேன். இல்லைன்னா நான் இருக்கிற வரைக்கும் அந்த கில்ட்டி ஃபீலிங் நிஜமாவே ரொம்ப வேர்ஸாக இருந்திருக்கும்னு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கில்ட்டி கான்ஷியன்ஸ் இஸ் த வேர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் ஒன் கேன் கெட். ஒருத்தர்கிட்ட நம்ம அப்பாலஜைஸ் பண்ணணும்னு நினச்சாக்க உடனே பண்ணிடணும், அதை போஸ்ட்போனே பண்ணக்கூடாது. அந்த பர்சன் அதை அக்செப்ட் பண்ணுறா பண்ணல, அது அவளோட சாய்ஸ். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியில் இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.